I won't stop till I wear the crown. So hey guys, welcome back with another video. நேற்று வந்து நம்ம தலியில் வந்து ரீச் ஆகிற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் நம்ம இந்த ரைடெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகுது. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 364 கிலோமீட்டர்ஸ், அதாவது இது 6.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. 4 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. எப்படியும் அதுக்கு முன்னாடியே ரீச் ஆயிரும். எந்த ரூட் வழியாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பழனிக்கு அப்புறம் ஒட்டஞ்சத்திரம், அதுக்கப்புறம் திண்டுக்கல்லேருந்து நேராக மதுரை, திருநெல்வேலி. இங்கேருந்து திண்டுக்கல் போகிற வரைக்கும் தான் ரோடு வந்து இந்த 2-வே ரோடு கொஞ்சம் அப்படியே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஓட்டிட்டு போகிறதுக்கு. ஏன்னா வந்து பைபாஸ் மாதிரி ப்ராடான ரோடு இல்லை. ஸோ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு மட்டும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா அடித்து பறந்து போயிடலாம். ஆக்சுவலாக நான் வந்து தலிக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். ஈரோட்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து பம்ப் ஹவுஸ் ரெண்டு பம்ப் ஹவுஸ் உண்டு. அந்த பம்ப் ஹவுஸுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்காக நான் வந்திருக்கிறேன். அது இந்த டேம் திருமூர்த்திமலை டேம்லேருந்து வர்ற தண்ணியை வந்து பம்ப் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஒர்க்கு. திருமூர்த்திமலை டேம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் நான் கிளம்புறது பிளானு. காலையில் 6 மணிக்கெலாம் ஒரு 5-6 மணிக்கெலாம் கிளம்பி மத்தியானத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஓகே, பக்கத்தில் திருமூர்த்திமலை இருக்குது. நம்ம தம்பிக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது எப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கோன்னு நேற்று எங்கேயுமே நிறைய இடத்துல சுற்றி பார்த்தோம். ஆனால் ஃபால்ஸ் எதுவுமே பார்க்கல. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமூர்த்திமலை டேமுக்கு போயிருந்தோம். திருமூர்த்திமலை ஃபால்ஸுக்கு போயிருந்தோம், வாட்டர் ஃபால்ஸுக்கு. இன்றைக்கி நல்லா இருந்துச்சு, செமையாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு. திருமூர்த்தி டேம் பார்த்திங்கன்னா நம்ம தலியிலேருந்து கரெக்டாக ஒரு 6-7 கிலோமீட்டர் தான். ஸோ நான் வந்து R15, தம்பி வெல்சன் வந்து ராயல் என்ஃபீல்டு எடுத்து ஓட்டினாப்புல. வீடியோ கண்டிப்பாக குறுக்க ஆட் பண்ணி விட்றேன், பார்த்துக்கலாம். நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். அதாவது எங்கள் மாமாவோட எக்ஸலை வந்து குட்டி TTF அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வச்சு ஓட்டினாப்புல வெல்சனு. குட்டி TTF செல்ஃபி எடுக்கலாமா? குட்டி TTF டைம் கம்மியா? ஓகே திருமூர்த்திமலை டேமில் போயிட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டு 1:30க்கு ரிட்டன் வந்தோம். அப்படியே சாப்பிட்டு டக்குன்னு ஒரு 2:30க்கெலாம் கிளம்பியாச்சு. ஏன்னா இப்போ கிளம்புனா தான் ஒரு 9 மணிக்கு முன்னாடி நம்ம ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில். ஆக்சுவலாக நேற்று இந்த ரூட் வழியாக தான் வந்தோம். இதில் ரைட் எடுத்து நேராக போனால் அந்த ஆனமலை சரகம், இந்த காட் ரோடு மூணாருக்கு, நாங்கள் அந்த ரூட் வழி தான் வந்திருந்தோம். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி இந்த ரூட் வழியாக போகிறோம். நேற்று வந்து நம்ம இங்கே ரீச் ஆகும்போது சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ கிளம்பும் போதும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி காலையில் நல்ல கிளைமேட் நல்லா வாமாக சூப்பராக இருந்துச்சு, கூலிங்காக. ஃபஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மழையில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் மாமா சொல்லிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் அங்கே போகலாம், போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கிளைமேட் அப்படியே தலைகளே சேஞ்ச் ஆகிடுச்சு. மேகமூட்டம் மட்டும் தான் இருந்துச்சு, வெயிலெலாம் சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஸோ வாட்டர் ஃபால்ஸுக்கெலாம் விட்டுட்டாங்க. ஜாலியாக போயிட்டு கீழேருந்து ஒரு எப்படியும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே, அதாவது 1000 மீட்டருக்கு மேலே நம்ம வந்து ட்ரெக் பண்ணி தான் மேலே போனோம். மேலே போயிட்டு அப்படியே வாட்டர் ஃபால்ஸ்லலாம் என்ஜாய் பண்ணிட்டு நீட்டாக வந்துட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு. வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரைட் பண்ணுறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பைக் ஓட்டணும், அவ்வளோதான். ஜாலியாக ஓட்டிகிட்டு போக வேண்டியதான். பைக்கில் ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வெயிலாவது ஏதாவது நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வெயிலெலாம் எதுவுமே தெரியாது. ஓகே, ஸோ நான் ஹைவே ரீச் ஆகிட்டு நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது சுவாரஸ்யமான இடங்கள் ஏதாவது நான் மைண்டில் தாத்தாச்சுன்னு சொன்னால் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் கரெக்டாக ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஹைவே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஹைவே ரீச் ஆகிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எங்கே வந்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பழனி தாண்டி ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே மறுபடியும் மலையை நோக்கி போகிற மாதிரியே ஒரு பயணம். மறுபடியும் அங்கேயே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது மனசில் மலையெல்லாம் பார்க்கும்போது.
இந்த ரோடு சரியான ஒரு டிராஃபிக்கு, ஃபுல்லாகவே காரு தான், காரு பஸ்ஸு. ஆப்போசிட்லேயும் ஒரு லேன்லலாம் 2 லேன்லேயும் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்க லைனாக போயிட்டுருக்குறாங்க கார்லாம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு 6 வே ட்ராக்கு. அப்பா அவ்வளோ சரியான டிராஃபிக் ஊருக்குள்ளே வரும்போது. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஹைவே ஃப்ரீயாக இருக்குது. ரோடு செம்மையாக இருக்குதுல்ல, லொக்கேஷனுக்கும் அந்த ரோடுக்கும். அங்கே வரை எதுவுமே ரோடு ஃபுல்லாக கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த ரோடு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 6 வே ட்ராக்கு நம்ம மட்டும்தான் ஜாலியாக, மற்ற எல்லா வண்டியும் பின்னாடி வந்துட்டு இருக்குது. பயங்கரமாக காற்றடிக்குது, எதிர்காத்து. இந்த ஸ்பீடை நான் பேசுறது கேட்குதான்னு கூட தெரியல. வண்டி 115 போயிட்டு இருக்குது, என்ன ஃபுல் த்ரோட்டில் கொடுக்கவே இல்லை. வண்டியை பார்த்த உடனே சின்ன பையன் கையை காட்டுறான் டாட்டா. இதெல்லாம் ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்குது. இந்த ஸ்பீடு அப்படியே கைவேலை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களா, கண்டிப்பாக நம்ம ஒரு 7:30 8 மணிக்கெலாம் ரீச் ஆயிடலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரீச் ஆயிடலாம். ஏற்கனவே நம்ம கூகுள் மாத்தாச்சு 1/2 மணி நேரம் பீட் பண்ணிட்டோம். 8:59 ரீச் ஆகணும்னு சொல்லி இப்போ 8:35 தான் காட்டுது. அப்பா சரியான காற்று. நான் அப்பப்போ கண்ணாடியும் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கேன், பின்னாடி நம்ம ஆள் இருக்கானா இல்லையா, காற்றுல பறந்தானா அப்படின்ட்டு. என்னோட R15ல டிமோனை வச்சுட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம பில்லியன் கூட ஹை ஸ்பீட் ரீச் பண்ணியிருக்கோம். வண்டி 130 வரைக்கும் போயிருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கல, அதுக்குள்ளே ரோடு எண்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பிரிட்ஜ் வேறு நடக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் ரோடு வந்து அப்படியே மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு. பேக் டு டிராஃபிக். அந்த 6 வே சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக வண்டி ஓட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஒட்டஞ்சத்திரம் தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். ஒட்டஞ்சத்திரம் தாண்டி வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் இருக்குது முன்னாடி பார்த்தாலே தெரியும். க்ளவுட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ, இந்த மாதிரி வியூ இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே பார்த்துட்டு வண்டி ஜாலியாக ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு டயர்ட்னஸும் தெரியாது நமக்கு. ஸோ அதில் நம்ம ரைட் எடுக்கணும், ரைட்.
சரியான ஒரு ஆக்சிடெண்ட்டு. என்னாச்சுன்னு தெரில, ஒரு ஆக்சிடெண்ட்ண்ணா, காரில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. உங்ககிட்ட பாட்டு வரலாமா? வேண்டாம் 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 வேண்டாம், நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சரி போமா. என்னாச்சுன்னு தெரில, ஆனால் காரு இடித்து அடித்து தட்டி போய் நின்றுருக்கு. நம்ம ஒரு ரைடு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம போய் பார்க்கும்போது நம்ம மைண்டு இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிரும். ஸோ வந்து நான் அதை மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிறதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். போயிட்டு இப்போது சடனாக நம்ம முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதில் நிறுத்திடுவேங்க வண்டியை. ஆனால் இது வந்து ஏற்கனவே ஆக்சிடெண்ட் ஆகி ஆம்புலன்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ் வெயிட் பண்ணாமல் கடைசியில் கார் ஒன்று நிறுத்தி அதில் ஏற்றிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஆக்சிடெண்ட் ஆனவங்கள. பைக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காரில் வந்து மோதின மாதிரி தெரியுது. ஸோ ஹைவேல வண்டி ஓட்டும் போது எப்போவுமே கேர்ஃபுல்லாகவே வண்டி ஓட்டுங்க. ஓவர் ஸ்பீடிங்லாம் பண்ண வேண்டாம். அதாவது ரோடு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம். மேக்ஸிமம் டிராஃபிக் இருக்கிற இடத்துல நம்ம வந்து பொறுமையாக தான் ஓட்டி ஆகணும், வேறு வழியே கிடையாது. என்ன தான் அவசரமாக இருந்தாலும் பொறுமையாக ஓட்டிகிட்டு போனால் தான் நம்ம சேஃபாக வண்டி ஓட்ட முடியும். அந்த ஆக்சிடெண்ட் வந்து எந்த அளவுக்கு சிவியர்னு தெரில, ஆனால் யாருக்கும் இது ஆயிருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ எப்போவுமே சேஃபாக நம்ம தான் பார்த்துக்கணும். சரி, ஹைவேலலாம் ரைட் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலி நம்ம வந்து நேஷ்னல் ஹைவே 44 ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வீட்டுக்கு கரெக்டாக 254 கிலோமீட்டர்ஸ். (8:37) ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹைவேல டிராஃபிக் நல்லாவே இருக்க போகுது. ஏன்னா மணி 4:30 ஆச்சு. ஸ்கூல் டைமு, ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வெளியே வர்ற டைமு. ஸோ கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே ரீச் ஆகி இப்போ வரைக்கும் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. ரைடு ஸ்டார்ட் பண்ணி 200 பக்கமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இவ்வளோ நேரம் அங்கங்கே டீ பிரேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிப்பாட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் எதுவுமே நிப்பாட்ட முடியல. ஸோ இங்கே பிரேக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துருக்கிறேன். வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி இன்னும் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் பக்கத்தில் வந்தாச்சு. அடுத்து கோயில்பட்டி, திருநெல்வேலி, அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். திருநெல்வேலிக்கு 125 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்படியே ஸ்டேட்டஸ்லாம் அப்டேட் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் டைம் முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. இன்னும் 185 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டோட்டல் ரைடு. 8:55 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. மறுபடியும் அதே டைமுக்கு வந்துருச்சு. எப்படியும் ஒரு ½ ஹவர் முன்னாடியே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விருதுநகர் பக்கத்தில் வந்துட்டோம். ஒரே ரோடு தான் நாங்குநேரி வரைக்கும், சேம் ஒரே ஹைவே. நம்மளோட நேஷ்னல் ஹைவே 44 தான். ஸோ ஒரு நல்ல ஸ்பீடே மெயின்டைன் பண்ணி தான் போக போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வரைக்கும் வந்த மாதிரி. ஸோ இடையில மழை மட்டும் பெய்யாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா வர்ற ரூட்டில் மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து மழை பெய்கிற மாதிரியே கிளைமேட் இருந்துச்சு. நம்மளோட குட் லாக் மழை பெய்யலை. இனிமேல் மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, ஸோ காய்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் கரெக்டாக 7:15 ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லாவே இருட்டிருச்சு. 7 மணி வரைக்கும் நல்லா வெளிச்சம் இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா இருட்டிருச்சு. இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கயத்தார் தாண்டி போயிட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக நம்ம ஊருக்கு திசையன்விளைக்கு போகிறதுக்கு 106 கிலோமீட்டர் இருக்குது. 1.25 மணி நேரம் ரைடு. அப்படியே பொறுமையாக தான் போக போகிறேன். ஏன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும் R15. அதனால் ரொம்ப ரிஸ்க்கு ஹரிபரி இல்லாமல் பொறுமையாகவே போக போகிறேன். 9 மணிக்கு 9:15 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாகவே போய்க்கலாம். அடுத்து அப்படியே ஊர் ரீச் ஆகிட்டு அப்படியே நான் கன்டினியூ பண்ணுறேன்.
எப்படி இல்லாமல் போகிறேன் எப்பாச்சே. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி நம்ம திசையன்விளை ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த வீக்கெண்டு நான் செமையாக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் நம்ம வீடியோ மூலமாக செமையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த ரைடில் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லிவின். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லிவின். ஸோ see you guys.